லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மா அழாதீங்கம்மா. நீங்க வேணா அந்த பக்கம் போய் அப்பாவை சமாதானப்படுத்தி வைங்கம்மா. அதுக்கு என்ன துணை போக சொல்றியா? நான் அந்த பக்கம் போக மாட்டேன். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்வேன்? சொல்லுங்க. என்னடா செய்வேன்? அம்மாமா, அப்பாவை இந்த நிலைமையில எங்களாலே பார்க்க முடியலமா. நீ எப்படிமா? ஏய், காமெடிக்கு அவார்டு வாங்கிட்டு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு ட்ரை பண்றியா? அப்பா, நீங்க அடிச்சு பாத்துருக்கோம்பா, ஆனா இப்படி குடிச்சு பார்த்தது இல்லப்பா. பாரு, இதுல பஞ்சு வேற. மாமா, நீங்க போய் படுங்க மாமா. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நான் அத்தை கிட்ட எடுத்து சொல்லி நான் அந்த பக்கம் வர சொல்றேன் மாமா. நீங்க போங்க. பாண்டி, நோட் பண்ணிக்கடா. நோட் பண்ணிக்க. ஏய், இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்கடா. கரெக்ட். உங்க ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். ஏய் பாண்டி. அப்பா, எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த குப்பத்து பையனோட சேர வேண்டான்னு. இப்ப பாருங்க, அவன மாதிரி உங்களையும் குடிக்க வச்சிருக்கான். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாங்க முக்கியம் இல்ல உங்களுக்கு. நீங்க குடிச்சிட்டு நாசமா போகணும்னு நினைக்கிற அவன் பேச்ச கேட்டுட்டு இருக்கீங்க. யார் அது? என் மேல இவ்வளவு அக்கறையா பேசுறது? அடடே, இந்த ஆக்டிங் புதுசா இருக்குது. ஏ பாண்டி, இந்த ஆக்டிங் புதுசா இருக்குல்ல? ஹே, யார் அது? தெரியாதா உங்களுக்கு? நான் சொல்றேன். அம்மா, இது தெரியாதா உங்களுக்கு? அது தனக்கு தானே ஜோதிகா நினைச்சுனுக்குது. இப்படிதான் அப்பப்போ ஓவர் ஆக்டிங் பண்ணும், கண்ட்ரோல பண்ண முடியாது. அப்படியா? அப்பா, 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 என்னாச்சுப்பா? அப்பா, யாரோ தண்ணி எடுத்துட்டு வாங்க. அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, என்னடா பெருசா அவுட்டு போல ஆச்சு. இனிமே இப்படி குடிச்சு மொத்த கதையும் முடிஞ்சிடும். அப்பா, 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 என்னப்பா ஆச்சு? அட அடிங்க சொல்றேன்ல மாமா, யோசியாம அடிங்க. அடிங்க மாமா, 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 அடிங்க மாமா, 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 ஓடி மாமா, மாமா. என்ன மாமா, சரகடி சொன்னா என்ன அடிக்கிறீங்க? கேண்டா குடிகார பையில, ஒருத்த மனசு கஷ்டத்துல இருக்கான்னா பார்த்து என்னடா பண்ணணும்? என்னடா பண்ணணும்? தெரியல மாமா. மனசு கஷ்டமா இருக்கும்போது யாரா இருந்தாலும் தப்பு பண்றதுக்கு உண்டான சான்ஸ் அதிகம். கூட இருக்கிறவன் என்ன செய்யணும்? என்னடா செய்யணும்? தெரியல மாமா, நீங்களே சொல்லுங்க மாமா. இத பாருங்க, எல்லாம் சரியா போயிடும். அதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு தப்பா எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். சொல்லணுமா வேண்டாமா? சொல்லு மாமா, சொல்லு மாமா, சொல்லு மாமா. அத பண்றதை விட்டுட்டு குடிச்சா சரியா போயிடுன்ட்டு சாராயத்தை வாங்கிட்டு வந்து எனக்கே ஊத்தி தர்றியா? இந்த வயசுக்கு அப்புறம் இப்படி குடிச்சா பாடி தாங்கன்னு நினைக்கிற? இந்த பாண்டி பயலால நடந்த ஒரே நல்ல விஷயம் இது. அப்பா, நடக்காதுடா. அம்மா,
திருட்டு பயல்களா, உங்க மனசுல இருக்கிறது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பா இப்படியே குடிச்சு குடிச்சு இப்படியே நாசமா போயிடுவான்னு பாத்தீங்களா? நான் தான் நீங்க ஆசைப்படுற எதையும் செய்ய மாட்டேனே. ஆட்டுக்கால் சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பு, ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ்னு குடிச்சு என் பாடிய கல்லு மாதிரி வச்சிருக்கேன். தபார், இன்னும் 10 வருஷத்துக்கு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பார், உங்க ஒவ்வொருத்தரையும் அடிச்சு ஓட விடாம நான் சாக மாட்டேன்டா. சீதா, என்ன குடிச்சிட்டு வந்தா நினைச்சியா? நோ, இந்த பயிலுங்கெல்லாம் நான் நாசமா போகணும்னு ஆசைப்பட்டானுங்க. சரி, அவங்க ஆசையை நாம ஏன் கெடுப்பானேன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் அப்படி நடித்தேன். நான் பக்காவா டபுள் ஸ்டடியா இருக்கேன். பாண்டி மாமா, இன்னைக்கு ஷோ முடிஞ்சிருச்சு, எல்லாரையும் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. வாடா. சரி மாமா. எல்லாம் போவோம் போவோம் போவோம், ஷோ முடிஞ்சிச்சு. அதான் மாமா சொல்லிட்டார்ல. சீதா, உனக்கு எனக்கு நடுவுல இப்படி ஒரு கோடு வரும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை சீதா. இதுக்கு நானா காரணம்? இல்லையே, நீங்க தான். இந்த கோடை போட்டது நான் இல்ல, நீங்க தான். நீங்க நினைச்சா எப்ப வேணாலும் இந்த கோட்டை அழிச்சிடலாம். இது வெறும் கோடு தான் சீதா, எப்ப வேணாலும் அழிச்சிடலாம். ஆனா மனசுக்குள்ள விழுந்த விரிசலை எப்படி சீதா சரி பண்ண முடியும்? லக்ஷ்மண ஏன் சீதா முன்னாடி ஒரு கோடை போட்டான்? அதை தாண்டி போகாதீங்க, ஆபத்து இருக்கு. அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது, அப்படி தாண்டி போனா உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காதுன்னு தானே. அவன் பேச்சை கேட்காம சீதா கோட்டை தாண்டி போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது. நீயும் அப்படித்தான் அந்த பக்கம் இருக்கிற தப்பான ஆளுங்க கிட்ட இப்ப போயிருக்கிற. ஆனா ஒண்ணு சீதா, உன்னை நான் அப்படியே விட்டுற மாட்டேன். அந்த பக்கம் இருந்து உன்னை காப்பாத்தி மீட்டு இந்த பக்கம் நான் கொண்டு வருவேன். நீங்க சொல்ற மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவங்க யாரும் கெட்டவங்க கிடையாது. எல்லாருமே நம்ம பெத்த பிள்ளைங்க தான். அவங்க மேல என்னைக்கு நீங்க அன்பா இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த பிரச்சனை தானா சரியாயிடும். அவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க சீதா. எனக்கு எங்க அடிச்சா வலிக்கும்னு தெரிஞ்சு அங்க அடிச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட குடும்பக்காரங்களை நான் பார்த்ததே இல்லை. அவங்க ஒவ்வொருத்தரோட முகத்திரையும் கிழிச்சு அவங்க எல்லாரும் தப்பானவங்க தானே நிரூபிச்சு உன்னை இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வர வைக்கிறேன். நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க தப்பானவங்க இல்ல. இப்ப மனசு திருந்தி உங்களோட மன்னிப்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பிள்ளைங்க தப்பானவங்க இல்லைன்னு நான் நிரூபிச்சு இந்த கோட்டை போட்ட உங்க கையாலேயே இந்த கோட்டை அழிக்க வச்சு இந்த குடும்பத்தை நான் ஒண்ணாக்கி காட்டுறேன். அது வரைக்கும் நான் இந்த பக்கம் தான் இருப்பேன். என்னோட பாசம் என்னைக்குமே தோத்து போகாது. நான் உன் மேல வச்சிருக்கிற பாசமும் தோத்து போகாது. பார்க்கலாம், என்னோட அன்பும் பாசமும் பெருசா இல்ல உங்களோட கௌரவமும் பிடிவாதமும் பெருசான்னு பார்க்கலாம். பார்க்க தானே போற.
ஏய் பாண்டி ஆ. மாமா, இரு இரு இரு. என்ன மாமா இவ்வளவு நாளா கோயில் அன்னதானம் சமைச்சு போட்டுருந்தீங்க இப்போ வீட்ல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன மாமா என்னடா சொல்லாம போட்டீங்க? டேய் என்னடா இதெல்லாம்? இல்லப்பா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு. என்னது அப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காந்துருக்கோம்ப்பா. என்னது பிரேக்ஃபாஸ்டா? டேய் நீ வழக்கமா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு மட்டும் தானே சமைப்ப. இன்னைக்கு என்னடா புதுசா எல்லாரும் இப்படி லைன் கட்டி இருக்கீங்க? டேய் ரவி, இப்ப எதுக்கு தேவையில்லாம அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்க? அவருக்கு குடும்பம் பாசம்னா என்னன்னே புரியாது. விடுறா. டேய் இதோ பாருடா, குடும்ப தலைவர் கருத்து சொல்றாரு. மாமா அத்தை வரும். சீதா என்ன இதெல்லாம்? இன்னையில இருந்து இந்த வீட்ல 4 அடுப்பு 4 சமையல்லாம் கிடையாது. ஒரே அடுப்பு ஒரே சமையல் தான். ஓ மேல ஆமா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு தனித்தனியா சமைக்கணும்? இனிமே எல்லாம் இப்படித்தான். இதுங்கெல்லாம் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இத நான் நம்பணும். அட அடட சம்பந்தி, நீங்களும் ஜோதியில ஐக்கியமாயிட்டீங்களாமா? இத பாருங்க, இன்னைக்கே உங்க வீடு மாதிரி நினைச்சு நல்லா சாப்பிட்டுக்கங்க. நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ. இப்படி எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட பார்க்காதீங்க. 2 வருஷத்துக்கு முன்னால இந்த வீடு எப்படி இருந்துச்சோ அதே போல இன்னைக்கு தான் மாறி இருக்கு. இனி இந்த வீட்ல ஒரே சமையல் தான். சீதா 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 இரு இரு, ஒரு சின்ன திருத்தம். வீட்ல இனிமே ஒரே சமையல் கிடையாது, ஒரே சமையல்காரி. அது சீதா. ஆளுக்கு தனித்தனியா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 4 பேரும் அப்படியே உன் முன்னாடி வந்து நின்னு, அம்மா உங்க கையால இட்லி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுமா, அப்புறம் சட்னி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுமான்னு உன்னை ஏமாத்தி மறுபடியும் அடுப்படிக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. நீயும் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இதுங்களுக்கெல்லாம் 50 இட்லி அவிச்சு கொட்டியிருப்ப. இதுங்களுக்கெல்லாம் உன்னை விட்ட சம்பளம் இல்லாத வேலைக்காரி யாரு கிடைப்பா சொல்லு? எந்த ரூட்டை போட்டாலும் கோட்டை போட்டு கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு நம்ம டாடி. ஷோ எப்படி? நடந்தது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 அடுப்பு 1 அடுப்பு ஆயிருக்கு. குடும்பத்துல ஆரம்பிச்சிருக்கிற ஒரு நல்ல மாற்றம். இனி நடக்க போற எல்லாத்தையும் நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. டாடி சொல்லுமா. உங்களுக்காகவும் பாண்டிக்காகவும் அங்க பாருங்க, அங்க 2 இலை போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்கப்பா ப்ளீஸ். இந்த டிராமாவோட ஹைலைட்டு எனக்கும் பாண்டிக்கும் இலை போட்டு வச்சதுதான். சரி, இது யாரோட ஐடியா? இட்ஸ் மீ. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ உங்க 4 ஃபேமிலிக்கும் சேர்த்து யார் இந்த சாப்பாடு செலவு பண்றது? இது மொத்தமும் என்னுடைய குடும்பம். எல்லாருக்கும் நான் தான் பண்ணுவேன். சாப்பிடுற சாப்பாட்டுக்கு யாராவது கணக்கு பார்ப்பாங்களா? ஏமா பாண்டி முடியலடா. ஐயோ அப்பா, ஏங்க என்னங்க இது? இந்த மாதிரி மனசாட்சி இல்லாத போய் சொல்றீங்க. இப்படி சொன்னதுனால மாமாக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்களா? சரி விடுறா. ஏய், இந்த பழகி போன டிராமாவை எத்தனை முறைடா பாக்குறது? நம்ம பொழப்ப பார்ப்போம். என்ன மாமா? நம்ம அம்பாள் மெஸ்ல போய் ஆளுக்கு 4 இட்லி, 2 வடை, கொஞ்சம் கெட்டி சட்னி, கார சட்னி, சாம்பார், அப்புறமா ஃபில்டர் காஃபி. ஐயோ சூப்பர். சீக்கிரம் வாங்கிட்டு போ. வாங்கிட்டு வந்துறேன். சரி சரி. ஆனந்த கோயிலின் பாட்டு
தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் விரிந்ததே. கனிகள் தித்திப்பா கவிதை தித்திப்பா அது அன்பையோட டேய். தித்திப்பா. டேய், டேய், நீ இன்னும் போகலையா? பாட்டு கேட்டணும் வந்துட்டோம். டேய், எனக்கு பசிக்குதுடா. வாங்கிட்டு வந்துடுறேன். போடா, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா, போ. பாட்டு நல்லா இருந்துச்சு. கனிகள். போடா. அம்மா 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 ஒரு நிமிஷம். ஆமாம்மா ஒரு வாய் வாங்கிக்கோமா ப்ளீஸ்மா சாப்பிடு. ஏய் பாண்டி, மாமா வாடா. யாரா? தெரியல மாமா. வணக்கங்க. வணக்கம் சார். யார் நீங்க? இங்க மார்க்கண்டேயங்கிறது நான் தான். நீங்க? நான் நீங்க லோன் வாங்கியிருக்கிற நேஷனல் பேங்க்ல இருந்து வரேன். இதுக்கு முன்னாடி சவுந்தர் சார்னு மேனேஜர் அவரை சேலத்துக்கு மாத்திட்டாங்க. என்ன புதுசா இந்த பிரான்ச்சுக்கு மேனேஜரா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க சார். என்னத்த சொல்றது, தொழில் செய்ய போறதா பேங்க்ல இருந்து 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கீங்க. சீதா ஃபுட்ஸுங்கிற பேர்ல கம்பெனி ஆரம்பிக்க போறதா எழுதி கொடுத்துருக்கீங்க. கம்பெனி பேன் கார்டு நம்பர், ஜிஎஸ்டி எதுவுமே இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்கீங்க. இன்னும் எதையுமே ஆரம்பிச்ச மாதிரி தெரியலையே சார். அதான் மாசம் மாசம் டியூ கரெக்டாக கட்டிட்டு வந்துட்டு இருக்கேனே சார். சார், நீங்க வாங்கியிருக்கிறது பர்சனல் லோன் இல்ல, பிசினஸ் லோன். என்ன பிசினஸ்னு சொல்லி வாங்கினீங்களோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி எதுவும் பண்ற மாதிரி தெரியலையே. 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னு எந்த டாக்குமெண்ட்ஸுமே இல்லையே சார். பணத்தையும் வாங்கிட்டு வியாபாரத்தையும் பண்ணாம இருந்தீங்கன்னா எப்படி சார்? அந்த கடனை எப்படி கட்டி முடிக்க போறீங்கன்றதுக்கு இன்கம் சோர்ஸ் காட்டணும். அதுக்கு உண்டான பிசினஸ்ல என்ன வருதுன்னு இன்கம் ப்ரூஃப் காட்டணும். இல்லனா அந்த 10 லட்ச ரூபாய இமீடியட்டா நீங்க கட்ட வேண்டியது. சார், இன்னும் ஒரு வாரம் உங்களுக்கு டைம் தரேன். ஒன்று, நான் கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. இல்லனா பணத்தை மொத்தமாக கட்டுற வழியை பாருங்க. நான் வரேன். என்ன மாமா திடீர்னு இப்படி சொல்லிட்டு போறாரு? அவர் சொல்றது கரெக்ட் தான்டா. அவ்வளோ துட்டையும் என்ன பண்ணணும்? அது நம்ம நீலகண்டனோட பையன் ஆபரேஷன் கொடுத்தான்டா. என்ன சொல்லிட்டு போறாரு நம்ம மேனேஜரு? டேய், உன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாடுறா. ஏன்டா எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டே எட்டி பார்த்துட்டு இருக்க? எவன் என்ன பண்ணுவான், எவன் கூடயே கெடுக்கலானே அலைஞ்சிக்கிட்டு இருப்பியா? வாடா. இப்போ வந்துட்டு போன மேனேஜரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். இன்ஃபேக்ட் நான் தான் சொல்லியே அனுப்பிச்சேன். யூ 10 லட்ச ரூபா லோன் கிடைச்சதும் அப்படியே பெரிய தொழிலதிபரான மாதிரி சுத்த வேண்டியது. அப்புறம் பேங்க்ல பிசினஸ் கொடுத்த அந்த பணத்தை வச்சு வள்ளல் பரம்பரை மாதிரி வர்றவன் போறவனுக்கெல்லாம் தானம் பண்ண வேண்டியது. இதெல்லாம் பேங்க்காரன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? உங்க மொத்த டீட்டெயிலும் அந்த ஆளுக்கு தெரியும். கொடுத்ததே நான் தான். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் கெடு. மொத்த ஆட்டமும் க்ளோஸ். அப்பப்போ நீங்க போய் கிண்டிட்டு இருப்பீங்களே அந்த பொங்கல் புளியோதரைய வச்சு நீங்க எந்த இன்கம் சோர்ஸும் காட்ட முடியாது. எதுவா இருந்தாலும் பேப்பர்ல இருக்கணும். பேப்பர்ல. ஆமா, இப்ப திடீர்னு 10 லட்ச ரூபாய் பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? தெரியல. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டா? நான் வேணா இன்னும் 10 லட்ச ரூபாய் தரேன். அதை கொண்டு போய் பேங்க்ல கட்டிட்டு
வீட்டு வாசல்ல மாட்டி வச்சிருக்கீங்களே அந்த சீதா ஃபுட்ஸ்ன்ற போர்டை கழட்டி வீசிட்டு மொத்த வீட்டையும் என் பேர்ல மாத்தி கொடுத்துட்டு கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போய்கிட்டே இருக்கு. எப்படி வசதி? ஹலோ ஹலோ நான் பசுபதீஸ்வரர் கோயில்ல இருந்து தர்மகர்த்தா பேசுறேன். சார் சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு ஏதாவது ஆர்டர் இருக்குங்களா? இன்னைக்கு மட்டும் இல்ல சார், இந்த வருஷத்துக்கான மடப்பள்ளி கான்ட்ராக்ட் மொத்தமும் உங்களுக்கு கொடுக்கறதா கமிட்டில முடிவு பண்ணிருக்காங்க. நீங்க கோயில் வரைக்கும் வந்து நேரடியா பேச முடியுமா? உங்களால எவ்வளவு சீக்கிரம் நேர்ல வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். என்னடா சொன்ன? பேங்க் மேனேஜர் உன்னோட ஆளா? டேய், இங்க எல்லாருக்கும் மேல ஒரு மேனேஜர் இருக்கான். எது சரி எது தப்புன்னு எல்லாத்தையும் பார்த்து தீர்ப்பு சொல்ற மேனேஜர். அவரு என்னோட ஆள். இந்த மேனேஜர் இப்படி போன உடனே அந்த மேனேஜர் கவலைப்படாதடா மார்க்கண்டையா, நான் இருக்கேன்னு எனக்கு மணி அடிச்சு சொல்லிட்டான். மொத்த உலகத்துக்கும் அவன் தாண்டா மேனேஜர். அவருக்கு முன்னாடி உன்னோட மேனேஜர் ஒன்னும் பண்ண முடியாது. ஏய், தீட்ட தாண்டா வைரம் ஜொலிக்கும், செதுக்க தாண்டா கல்லு சிலையாகும். நீங்க எல்லாரும் என்ன அடிக்க தான் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏய், உங்களால எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிக்கடா. பாண்டி, இனி நோ மோர் மாமா. சரி மாமா. கால் மீ ஓனர் மாமா. சரிங்க ஓனர் மாமா. இந்த பாருடா, ஏகப்பட்ட வேலை இருக்குடா பாண்டி. கமா. ஓகே, லெட்ஸ் கோ. யூ கோ.